Hi everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் ரிலேட்டட் இன்டர்வியூ क्वेश्चंस. ஸோ இந்த வீடியோல என்டிடி டெஸ்ட்னா என்ன அப்படின்றத பத்தியும் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்டுக்கும் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பத்தியும் என்டிடி ரிலேட்டடா நம்ம இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணோம்னா நமக்கு பேசிக்ஸா என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், அங்க வந்து எந்த மாதிரியான क्वेश्चंस கேட்பாங்க அப்படின்றத பத்தியும் என்டிடி மெத்தட்ஸ்ல இருக்கக்கூடிய பேசிக் பிரின்சிபல்ஸ் பத்தியும் என்டிடி மெத்தட்ஸ்னுடைய எக்ஸ்பிளனேஷன் பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்டிடி அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ என்டிடி அப்படின்னாக்கா அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். ஸோ இதுக்குடைய எக்ஸ்பிளேஷன் பார்த்தோன்னாக்கா எவாலுவேட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ மெட்டீரியல் வித்தவுட் காசிங் டேமேஜ். ஸோ இப்போ ஒரு மெட்டீரியலை நம்ம வந்து செக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த மெட்டீரியலை வந்து எந்தவித டேமேஜும் ஏற்படாமல் அதை செக் பண்ணிவிட்டு அதை ஃபியூச்சரில் அதனுடைய அப்ளிகேஷனுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த டெஸ்டிங் மெத்தட் தான் என்டிடி. ஸோ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து டு எவாலுவேட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ மெட்டீரியல், காம்போனன்ட், ஸ்ட்ரக்சர் ஆர் சிஸ்டம் ஃபார் கேரக்டரிஸ்டிக்ஸ், டிஃப்ரென்சஸ் ஆர் welding defects and discontinuities without causing damage to the original part. ஸோ இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த வெல்டு மெட்டலில் இதில் அடிச்சிருக்கக்கூடிய இந்த வெல்டிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா என்டிடி மெத்தடில் நம்ம செக் பண்ணோம்னா இந்த பார்ட்டை வந்து நம்ம வந்து எந்த டேமேஜும் பண்ணாமல் அதனுடைய சர்ஃபேஸில் மட்டும் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு இதை வந்து எதுக்காக நம்ம வந்து இது வெல்டு பண்ணமோ அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால இந்த மெட்டீரியல்ல எந்தவித டேமேஜுமே வராது. அதுதான் வந்து என்டிடி. ஒரு மெட்டீரியல்ல எந்தவித டேமேஜும் இல்லாம அதை செக் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு அதை அடுத்து அதனுடைய அப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து ரெகுலரா யூஸ் பண்றதா அந்த என்டிடி. வாட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்? ஸோ என்டிடி அப்படின்றது வந்து டேமேஜ் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பார்ட்டை செக் பண்ணி அதனுடைய ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிக்கிறது. டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அப்படின்னாக்கா எ டெஸ்ட் மெத்தட் கண்டக்டட் டு ஃபைண்ட் த எக்ஸாக்ட் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் மெட்டீரியல்ஸ், components or machines in a different loads. Tested parts and materials cannot be reused in regular operation. So destructive testing அப்படின்னாக்கா நம்ம ஹார்னஸ் டெஸ்ட் பண்றது, பிரினல் ஹார்னஸ், விக்கர்ஸ் ஹார்னஸ், அப்புறம் டென்சைல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய டைப் ஆஃப் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் இருக்கு. ஸோ அந்த டைப் ஆஃப் டெஸ்டிங்லாம் நம்ம கண்டக்ட் பண்றோம் அப்படின்னாக்கா ஒரு மெட்டீரியல் வந்து எவ்வளோ வந்து லோட் வித்ஸ்டாண்ட் பண்ணுது, எவ்வளோ லோடில் அது வந்து ஃபெயிலியர் அட்டன் பண்ணுது, எவ்வளோ வந்து அதனுடைய கெப்பாசிட்டி தாங்குது, லோடு கெப்பாசிட்டி தாங்குது, எந்த லெவலில் அது வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மெத்தட் தான் வந்து டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். ஸோ இந்த டைப் ஆஃப் டெஸ்டிங்கில் நம்ம ஒரு மெட்டீரியலை வந்து செக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த மெட்டீரியல் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அந்த மெட்டீரியலை நம்ம வந்து ஃபர்தராக வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம அந்த பர்டிகுலர் அந்த காம்பனன்டோடைய ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் நம்ம வந்து இந்த மெத்தட் வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தட் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பெண்ட் டெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து அந்த காம்பனண்ட்டை வந்து பெண்ட் பண்ணி எவ்வளோ லோடில் பெண்ட் ஆகுது அப்படின்ற வந்து பெண்ட் டெஸ்ட் வந்து நம்ம வந்து கேரி அவுட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் பார்த்தாக்கா நம்ம வந்து அது வந்து ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து அது அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஸ்கிராப்பில் தான் போகும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். இதுவே நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட்னாக்கா நம்ம எந்த காம்பனண்ட்டை செக் பண்ணுறோமோ அந்த ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணிட்டு அந்த காம்பனண்ட்டை வந்து கண்டினியூவாக நம்ம அதோடைய அப்ளிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். பட் டிஸ்ட்ரக்டிவ்ல வந்து அப்படி நம்ம வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ண முடியாது. இதான் வந்து டிஸ்ட்ரக்டிவ்க்கும் நான் டிஸ்ட்ரக்டிவ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்டிடி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா என்டிடியில் என்னென்ன லெவல் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ என்டிடி அப்படின்னு எடுத்தோம்னாக்கா என்டிடி லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு இருக்கு. ஸோ 3 லெவலுக்குமே வந்து சர்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ லெவல் 1 அப்படின்றவங்க வந்து ஹெல்ப்பர் லெவலில் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பாங்க. லெவல் 2 அப்படின்றவங்க வந்து இன்ஸ்பெக்டர் லெவல். ஸோ இப்போ வந்து என்டிடி செக் பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா லெவல் 1ல் இருக்கவங்க வந்து அதை க்ளீன் பண்ணுறது, அந்த பெனட்ரண்ட் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த லெவல்லாம் வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க. லெவல் 2ல் இருக்கவங்க வந்து அதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அதனுடைய ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. லெவல் 3 அப்படின்றது வந்து லெவல் 1, லெவல் 2க்கு மேலே. ஸோ லெவல் 3ல் இருக்கவங்க வந்து அப்ரூவல் லெவலில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து லெவல் 1ஐயும் லெவல் 2வையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த லெவல் 3 தான் வந்து ஆத்தரைஸ்டு பர்சன். ஸோ அவங்க அப்ரூவல் கொடுக்கறது தான் ஃபைனல் டிசிஷன் வந்து சால்வ் ஆகும். ஸோ சொசைட்டிஸ் ஆஃப் என்டிடி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் நம்ம கேரி அவுட் பண்ணுறோம்னா அது எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாக்கா
ASNT, American Society for Non-Destructive Testing, and ISNT, Indian Society for Non-Destructive Testing. ஸோ நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோமோ ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து NDT அந்த டெஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி கேரி அவுட் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து ASNT அண்ட் ISNT. ஸோ யூசஸ் ஆஃப் NDT அப்படின்னாக்கா ஒரு மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஃப்ளா டிடெக்ஷன், லீக் டிடெக்ஷன், டைமென்ஷனல் மெஷர்மெண்ட், ஸ்ட்ரக்சர் அண்ட் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் கேரக்டரைசேஷன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து NDT அப்படின்ற மெத்தடை மோஸ்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட்ஸ்னா மேஜராக யூஸ் பண்ணுறது வந்து விஷுவல் டெஸ்ட், லிக்யூட் பெனட்ரன்ட் டெஸ்ட், ஷார்ட்டாக வந்து LPTன்னு சொல்லுவோம், மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட் MPT, அல்ட்ராசானிக் டெஸ்ட் UT, ரேடியோகிராஃபி டெஸ்ட் வந்து எக்ஸ்ரே ஆர் CT ஸ்கேன் மெத்தட், அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து எடி கரண்ட் டெஸ்ட். ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த டைப் ஆஃப் NDT மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்து டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணுவோம். ஸோ விஷுவல் டெஸ்ட் அப்படின்னாக்கா டிஃபெக்ட்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் பை த நேக்ட் ஐ. ஸோ இதில் நம்ம வந்து எந்த எக்யூப்மெண்ட்டும் யூஸ் பண்ணாமல் ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆயிருக்குனாக்கா நம்மளுடைய நார்மலான நம்ம கண்ணை வச்சு நம்ம நார்மலாக விஷுவலில் பார்த்தாக்கா நமக்கு பார்க்குறப்ப எந்தெந்த டிஃபெக்ட்ஸ்லாம் தெரியுதோ ஸோ அது எல்லாமே வந்து விஷுவல் டிஃபெக்ட்ஸ். ஸோ நம்ம வந்து நார்மலாக நம்ம ஐயை யூஸ் பண்ணி நார்மலாக நம்ம பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து விஷுவல் டெஸ்டிங். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா லிக்யூட் பெனட்ரன்ட் டெஸ்டிங். ஸோ இதை வந்து ஷார்ட்டாக வந்து LPT அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பேசிக்காக இது வந்து சர்ஃபேஸ் லெவல். இப்போ ஒரு வெல்டிங் காம்பனன்ட் இருக்குனாக்கா அதனுடைய சர்ஃபேஸ் லெவல், அதாவது மேற்பரப்பில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து லிக்யூட் பெனட்ரன்ட் டெஸ்ட்டும் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்ட்டையும் வந்து நம்ம வந்து கேரி அவுட் பண்ணி அந்த டிஃபெக்ட்ஸை கண்டுபிடிப்போம். LPT MPT ரெண்டுமே வந்து சர்ஃபேஸ் லெவல் டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கும், அல்ட்ராசானிக் அண்ட் ரேடியோகிராஃபி இது எல்லாமே வந்து சப்சர்ஃபேஸ் லெவல், அதாவது 3 mm வரைக்கும் நம்ம சர்ஃபேஸில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம LPTயும் MTயும் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ அந்த உள்ள இன்டெப்த் இன்டர்மீடியேட் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நம்ம அல்ட்ராசானிக் டெஸ்டிங்கையும் ரேடியோகிராஃபி டெஸ்டிங்கையும் நம்ம யூஸ் பண்ணி சப்சர்ஃபேஸ் லெவலில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸை கண்டுபிடிப்போம். ஸோ இந்த லிக்யூட் பெனட்ரன்ட் டெஸ்ட் அதனுடைய பிரின்சிபல் பார்த்தோன்னாக்கா கேபிலரி ஆக்ஷன் டியூ டு இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன். ஸோ இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து LPT வந்து கேரி அவுட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து சர்ஃபேஸ் லெவல் டிடெக்ஷன் ஆஃப் கிராக்ஸ் அப் டு 3 mm. ஸோ அதில் வந்து 3 mm வரைக்கும் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸை நம்ம வந்து LPT யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் வந்து LPT எப்படி நம்ம கேரி அவுட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து கண்டாமினேட்டட் ஒர்க் பீஸ், தென் வந்து ஒர்க் பீஸை வந்து கிளீன் பண்ணணும், அடுத்தது வந்து பெனட்ரண்ட் வந்து அப்ளை பண்ணும். ஸோ அந்த பெனட்ரண்ட் அப்ளை பண்ணிட்டு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து எக்ஸஸ் பெனட்ரண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து டெவலப்பர் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ டெவலப்பர் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு கேபிலரி ஆக்ஷன் மூலயமா நமக்கு உள்ள அந்த ப்ராப்ளம்ஸில் வந்து பெனட்ரண்ட் வந்து பெனட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம டெவலப்பர் அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம் அது வந்து ரிவர்ஸ் கேபிலரி ஆக்ஷன் மூலயமா அந்த இருந்த இடத்துலேருந்து நம்ம அந்த டெவலப்பர் மேலே வந்து அது வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ அப்படி அது அப்சர்வ் ஆகுற லெவலை வச்சு அதனுடைய டிஃபெக்டை வந்து நம்ம வந்து அனலிசிஸ் பண்ணி ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து லிக்யூட் பெனட்ரன்ட் டெஸ்டிங். நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங். ஸோ இதோடைய பிரின்சிபல் வந்து ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் ஆர் லீக்கேஜ் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. ஸோ இந்த பேசிக் பிரின்சிபலில் தான் வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா டிடெக்ட் கிராக் அண்ட் டிஸ்கண்டினியூட்டிஸ் நியர் சப்சர்ஃபேஸ் ஆஃப் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா Fe அயன், CO கோபால்ட், Ni நிக்கல். ஸோ இது வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலில் மட்டும்தான் நம்ம இந்த MPT அப்படின்ற டெஸ்டிங் வந்து கேரி அவுட் பண்ண முடியும். அதாவது காந்தத்தன்மை இருக்கக்கூடிய மெட்டீரியலில் மட்டும்தான் நம்ம இந்த டைப் ஆஃப் டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணி டிஃபெக்ட்ஸ் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து NDTயில் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்டிங் பற்றியுமே நம்ம வந்து தனித்தனியாக வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா நம்ம சேனலில் சர்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அல்ட்ராசானிக் டெஸ்டிங். ஸோ இதனுடைய பேசிக் பிரின்சிபல் பார்த்தோன்னாக்கா சேஞ்ச் இன் அக்வாஸ்டிக் இம்பிடன்ஸ் ஆர் வெலாசிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து அல்ட்ராசானிக் டெஸ்டிங் வந்து கேரி அவுட் பண்ணுறோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா
an electric current passes through a cable to the transducer and is applied to the crystals. ஸோ நம்ம வந்து எலக்ட்ரிக் பவரை வந்து நம்ம வந்து கேபிள் மூலயமா டிரான்ஸ்டியூசருக்கு கொடுக்குறோம். அந்த டிரான்ஸ்டியூசர்ல இருந்து அதில் இருக்கக்கூடிய கிறிஸ்டலுக்கு வந்து அப்ளை ஆகுது. ஸோ அப்ளை ஆனதுக்கப்புறமா அது மூலயமா அந்த கிறிஸ்டல் வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ அப்படி அது வைப்ரேட் ஆகிற அந்த வைப்ரேஷனை வச்சு நமக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு மெட்டீரியலில் நம்ம எந்த மெட்டீரியலை கண்டுபிடிக்கணுமோ ஸோ அந்த மெட்டீரியலில் அந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த டிரான்ஸ்டியூசர்ல இருந்து வரக்கூடிய அந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து அந்த மெட்டீரியல்ல பாஸ் பண்ணி அதை வந்து ரிசீவர் மூலயமா வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி போயிட்டு அந்த வேவ்ஸ் வரும்பொழுது அந்த வேவ்ஸ் வந்து யூனிஃபார்மாக கரெக்டாக அந்த கிராஃபில் வந்து எந்த டிஃபெக்டும் இல்லாமல் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு அர்த்தம். இன்கேஸ் நடுவில் ஏதாவது கிராக்கு இல்லை ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து போகாமல் அது எந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்கோ அந்த இடத்துல பட்டு நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி அதனுடைய லென்த்தை பேஸ் பண்ணி எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்ற எந்த லெவலில் இருக்குன்றத வந்து நம்ம இந்த அல்ட்ராசானிக் டெஸ்டிங் மூலயமா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எல்பிடி எம்பிடி ரெண்டுமே வந்து சர்ஃபேஸ் லெவல் டிடெக்ஷன் ப்ராப்ளமை தான் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து அல்ட்ராசானிக் ரேடியோகிராஃபி மற்றதெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஒரு சர்ஃபேஸுக்கு உள்ள அதாவது 3 mm கீழே சப்சர்ஃபேஸ் லெவலில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த அல்ட்ராசானிக் டெஸ்டிங் ரேடியோகிராஃபி டெஸ்டிங் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து ரேடியோகிராஃபி டெஸ்டிங். ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா radiation is absorbed and scattered as it passes through an object. ஸோ இதில் வந்து ரேடியோகிராஃபி டெஸ்டிங்கில் ரேடியேஷன் சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மூலயமா அந்த சோர்ஸ் மூலயமா வரக்கூடிய அந்த ரேடியேஷனை நம்ம எந்த மெட்டீரியலை செக் பண்ணுமோ அது மூலயமா வந்து பாஸ் பண்ண வச்சு அது மேலே பாஸ் பண்ண வச்சு அடியில் பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ஃபிலிம் வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ரேடியோகிராஃபிக் டெஸ்டிங் மூலயமா வரக்கூடிய அந்த ரேடியேஷன் சோர்ஸ் வந்து அந்த மெட்டீரியலில் பட்டு அடியில் இருக்கக்கூடிய இந்த சைட் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபிலிமில் வந்து கேப்சர் ஆகும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய சோர்ஸ் வந்து மெட்டீரியல் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது கரெக்டாக ஈவனாக வந்து அதில் ஃபிலிமில் வந்து பிளேஸ் ஆகும். இன்கேஸ் நடுவில் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஏதாவது ஒரு ஹோல் மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடம் வழியாக வந்து அதிகமாக வந்து சோர்ஸ் வந்து பாஸ் ஆகும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அது வந்து அந்த ஃபிலிமில் வரும்போது அதனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து காமிச்சு கொடுத்துரும். ஸோ அதை வச்சு மெட்டீரியலில் வந்து ஈவனாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லை வேறு ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம அந்த ஃபிலிமை வந்து ரீட் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து ரேடியோகிராஃபி டெஸ்டிங் மூலயமா நம்ம டிஃபெக்ட்ஸை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அது எந்த இடத்துல இருக்குது எந்த லெவலில் இருக்குன்றதையும் நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரேடியோகிராஃபி டெஸ்டிங் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு தனியாக வந்து லைசன்ஸ் வந்து வாங்கணும். ஸோ அது யூஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக வந்து ஏரியா வந்து நம்ம வந்து டார்க் ரூம் மாதிரி அதுக்கு தனியாக வந்து எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வித் ஃபுல் சேஃப்டி ப்ரிகாஷனோட தான் இது வந்து கண்டக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா எடி கரண்ட் டெஸ்டிங். ஸோ த எடி கரண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை அன் அல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஸ் அன் எனர்ஜைஸ்ட் ஏசி காயில் நியர் எ கண்டக்டிவ் மெட்டீரியல். ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து அல்டர்னேட்டிவ் சோர்ஸ் வந்து நம்ம காயிலில் வந்து அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம வந்து கண்டக்டிவ் மெட்டீரியல் கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்கா அது மூலயமா அந்த மெட்டீரியலை வந்து எடி கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ அதில் வந்து எடி கரண்ட் அப்படின்றது நம்ம அந்த க்ரீன் கலரில் நமக்கு வந்து அந்த சர்க்கிளாக கொடுத்துருக்காங்களா இது வந்து எடி கரண்ட். ஸோ நம்ம அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டக்டிவ் மெட்டீரியல் கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது எடி கரண்ட் வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை வந்து நமக்கு வந்து டிஸ்பிளேல வந்து அந்த மெஷின் வந்து ரீட் பண்ணி அது எந்த அளவுக்கு ஈவனாக இருக்குது அதில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்றத அதை அப்சர்வ் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டாக நமக்கு வந்து டிஸ்பிளேல வந்து கொடுக்கும். ஸோ இதான் வந்து எடி கரண்ட் டெஸ்டிங். ஸோ இதில் வந்து there is a defect in the material, the flow of the current changes can be detected by measuring the impedance changes that occur in the AC coil. ஸோ அதுக்கு நமக்கு ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து அந்த வேவ்ஸ் மூலம் மேக்னெட்டிக் எடி கரண்ட் மூலயமா அது வந்து அப்சர்வ் ஆகி நமக்கு வந்து ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதான் வந்து எடி கரண்ட் டெஸ்டிங் மெத்தட்.
ஸோ பேசிக்காக என்டிடி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதனுடைய பேசிக் பிரின்சிபல்ஸ் என்ன, அதனுடைய யூசஸ் என்ன, எப்படி நம்ம அதை வந்து கேரி அவுட் பண்ணுறோம் அப்படின்ற அதனுடைய பேசிக்ஸையும் அதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து எந்த இன்டர்வியூ வந்தாலும் ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.